வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறித்தனமாக பவுலிங் செய்து மாஸ் காட்டிய நம்மளுடைய பும்ரா. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் இந்தியா vs இங்கிலாந்து மோதின செகண்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறித்தனமான ஒரு பவுலிங் கொடுத்துருக்காரு. 15.5 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 5 மேடேனை வந்துட்டு போட்டு 45 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட் ஹால் எடுத்து அசத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரோட எக்கனாமி ரேட் வெறும் 2.8 தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பெஸ்ட்டான ஆவரேஜ் வச்சுருக்கிறது நம்மளுடைய பும்ரா தான் லாஸ்ட் 10 இயர்ஸில். ஸோ அந்த லெவலில் அவருடைய அந்த டெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது செம மாசாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 150 டெஸ்ட் விக்கெட்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த மேட்ச்சில் வந்துட்டு பும்ரா எடுத்து அசத்தியிருந்தார். ஸோ பும்ராவோட இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் க்ளூலெஸ் பென் ஸ்டோக்ஸ்லாம் என்னப்பா பாலுது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளூலெஸ் ஆன மாதிரியான சம்பவங்கள்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தது. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தரமான பவுலிங்கு. ஸோ பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்பிரித் பும்ராவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெறித்தனமான ஒரு பவுலிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்தியா வர்சஸ் இந்த இங்கிலாண்டோட டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின் பவுலிங் ட்ராக்கு. ஸோ டோட்டலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது பேசர்ஸெல்லாம் சப்போர்ட்டே பண்ணாது, லோன் பேசராக வந்து போய் பும்ரா என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. லோன் பேசராக போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வேறு லெவலில் பண்ணியே காமிச்சிட்டாரு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் பும்ரா பேசினது தான் மாசான ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக வந்துட்டு என்ன நான் இந்த இடத்துல பேக் பண்ணிக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசராக எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு பேசராக எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். ஸோ அதை இந்த இடத்துல நான் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஸோ கரியரோட மிக பீக்கில் நம்மளை கொண்டு போகும். ஸோ லாங் டைம் வந்துட்டு நான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு விரும்புகிறேன். இதே மாதிரி வெறித்தனமான ஒரு பவுலிங் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இன்றைக்கோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் இருந்தது. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. அண்ட் டோட்டலாக மைல் ஸ்டோன்ஸை பற்றி கேட்பாங்க. மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஒரு ஆடட் ப்ரெஷர் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆடட் ப்ரெஷர் நமக்கு வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட பவுலிங் மட்டும் இல்லாமல் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். அதனால் எப்போவுமே நான் ரேங்கிங் அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைல் ஸ்டோன்ஸ் மேலே நான் கணக்கே வச்சுக்க மாட்டேன். அதனால தான் இப்போ வரைக்கும் நான் ஒரு தரமான பவுலராக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ரிவ்யூவை முடிச்சார். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள்.